அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த நாட்டையே உலுக்கிய சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டது. தற்பொழுது தண்டனை விவரம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தண்டனை விவரங்களை பார்த்து வருகிறோம். அனைவருக்கும் மரண தண்டனை என்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. தலைமை காவலர் முருகனுக்கு 50 லட்சம் ரூபாய் அபராதமும், காவலர் முத்துராஜாவுக்கு இரட்டை மரண தண்டனை மற்றும் 18 ஆண்டுகள் சிறை தண்டனை என தண்டனை விவரங்கள் வெளியாகியுள்ளன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ரஃபீக் ராஜா. 9 பேருக்கும் மரண தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ குற்றம் சாட்டப்பட்டவர்கள், தண்டனை பெற்றவங்க தரப்புல ஏதாவது மேல்முறையீடு செய்யறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? அவங்க தரப்புல நிச்சயமாக சாத்தான்குளத்தில் காவலர்களால் அடித்து கொலை செய்யப்பட்ட இந்த தந்தை மகன் வழக்கு என்பது இந்தியா முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்ட வழக்கு. கடந்த 6 வருடங்களாக மதுரை மாவட்ட சிபிஐ விசாரணை செய்து சிபிஐ கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணை நடைபெற்று வந்தது. உயர் நீதிமன்றம் அவ்வப்போது இந்த வழக்கில் தலையீடு செய்யப்பட்டு இந்த வழக்கு கண்காணிக்கப்பட்டு வந்தது. அது மட்டுமல்லாமல் பல்வேறு உத்தரவுகளும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையால் பிறப்பிக்கப்பட்டது. வழக்கு தொய்வின்றி விரைவாக விசாரணைக்கப்பட வேண்டும், சாட்சியங்கள் விசாரிக்கும் போது மிக நுண்ணிப்பாக கண்காணிக்கப்பட வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்திருந்தது. அதன் அடிப்படையில் தான் இந்த வழக்கு கடந்த 6 வருடங்களாக கிட்டத்தட்ட 150 சாட்சிகள் விசாரணை செய்யப்பட்டது. காவல் சிபிஐயால் கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட குற்றப்பத்திரிகைகள் பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டதான். தற்போது இந்த வழக்கில் குற்றவாளிகளாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட இந்த காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் உள்ளிட்ட 9 காவலர்களுக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கை நாம் நுண்ணிப்பாக பார்க்க வேண்டும் என்றால் ஒரு சில காவலர்களுக்கு செய்த குற்றங்கள் என்பது மிக கொடூரமானது. ஆனால் இதில் காவலர்களை பிரித்து பார்க்க முடியாது. அனைவரும் ஒரே இன்டென்ஷன் என்று சொல்வார்கள், அதாவது ஒரே நோக்கத்திற்காக நடைபெற்ற இந்த கொலைதான் இது என்பதை நீதிபதி திட்டவட்டமாக இந்த தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இதுபோன்ற சம்பவங்கள் இனியும் தொடர்ந்து நடைபெறக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த வழக்கில் ஆயுள் தண்டனை விதிக்காமல் நான் மரண தண்டனை விதிக்கின்றேன் என்றும் இந்த வழக்கை பொறுத்தவரை நீதிபதி குறிப்பிட்டுள்ளார். அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கு என்பது இதுபோன்ற குற்றங்கள் தமிழகத்தில் மட்டுமல்ல, அமெரிக்கா முதல் தற்போது சிவகங்கை அஜித்குமார் கொலை வரை தற்போது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டேதான் இருக்கின்றது என்பதையும் நீதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். அதே போல 9 குற்றவாளிகளுக்கும் மரண தண்டனை விதித்துள்ளார். மரண தண்டனை விதித்தது மட்டுமல்லாமல் காவல் ஆய்வாளருக்கு 15 லட்சம் ரூபாய் அபராதம் போன்று ஒவ்வொரு காவலர்களுக்கும் 5 லட்சம், 3 லட்சம், சில ஆயிரங்கள் என கிட்டத்தட்ட 1,40,00,000 ரூபாய் வரை இவர்களுக்கு அபராதம் விதித்து அந்த அபராதத்தை அரசு பறிமுதல் செய்து பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு வழங்க வேண்டும் என்று உத்தரவில் குறிப்பிட்டுள்ளார். இவர்கள் கட்ட தவறினால் அவர்களை சொத்துக்களை ஜப்தி செய்யலாம் என்றும் தற்போது நீதிபதி உத்தரவில் குறிப்பிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. அதே போல நீதிபதி இந்த விவகாரத்தை பொறுத்தவரை நுண்ணிப்பாக உச்சநீதிமன்றத்தின் பல்வேறு உத்தரவுகளை மேற்கோள் இந்த மரண தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. இவர்கள் மேல்முறையீடு செய்வார்கள். அவர்களுக்கு உயர்நீதிமன்றம் இந்த மரண தண்டனை உறுதி செய்ய வேண்டும் என்றும் உத்தரவுகள் குறிப்பிட்டுள்ளார். இந்த உத்தரவு என்பது தமிழகத்தை மட்டுமல்ல இந்தியாவை உற்று நோக்கக்கூடிய ஒரு பரபரப்பான தீர்ப்பாக தற்போது அமைந்துள்ளது. இவர்கள் ஆனால் பாதிக்கப்பட்ட தரப்பில் நிச்சயமாக உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வதற்கான அனைத்து வாய்ப்புகளும் உள்ளன. ரஃபீக் ராஜா, அந்த 9 பேருக்கும் மரண தண்டனை மட்டும் இல்லாம அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அபராத தொகையும் அதிகமாக இருப்பதை பார்க்க முடிகிறது. அதுக்கு என்ன காரணம்? நிச்சயமாக இந்த வழக்கை பொறுத்தவரை ஏனோதானோ எடுத்தோம் கவிழ்த்தோம் என்ற நீதிபதி இந்த உத்தரவை பிறப்பிக்கவில்லை. குறிப்பாக இவருடைய சொத்து மதிப்புகளை மாநில அரசு, இவர்கள் எவ்வளவு சம்பளம் வாங்கிறார்கள், இவருடைய மாத வருமானம் எவ்வளவு, இவர்களுடைய குடும்பத்தின் பின்புலம் என்ன, இவர்களுக்கு சொத்து மதிப்பு எவ்வளவு உள்ளது என்ற அறிக்கையெல்லாம் வாங்கி வருவாய்த்துறை காவல்துறையிடமிருந்து வாங்கி இவர்கள் தற்போது பென்ஷன் முதல் எவ்வளவு வாங்கிறார்கள், அது எத்தனை பென்ஷன், அதாவது பொழைப்பு ஊதியம் என்று சொல்வார்கள், பணியிடை நீக்கம் செய்யப்பட்டவர்கள் அவர்களெல்லாம் எவ்வளவு ஊதியம் வாங்கிறார்கள் என்ற கருத்தெல்லாம் கருத்தில் கொண்டுதான் இந்த உத்தரவை இவர்களிடமிருந்து பறிமுதல் செய்ய வேண்டும் என்று உத்தரவை பிறப்பித்துள்ளார். அது மட்டுமில்லாமல் உத்தரவில் ஒரு வார்த்தை குறிப்பிட்டுள்ளார், பொருளாதார ரீதியாக பார்த்து நாம் யாரையும் கைவிட்டு விட முடியாது. இந்த தண்டனை என்பது இனிபோல் இது போன்ற தண்டனை, இது போன்ற கொடூரம் நிகழாமல் நடப்பதற்காகத்தான் உச்சநீதிமன்றம் வகுத்துள்ள அரிதினும் அரிதான வழக்கு என்று சொல்வார்கள். ஆங்கிலத்தில் ரேர் அண்ட் ரேர் கேஸ் என்று இந்த நீதிமன்ற வழக்கு மொழிகளில் சொல்லப்படும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.